மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். சினிமாவில் எடுக்கப்படும் சில திரைப்படங்கள் ஒரு சில காரணங்களுக்காக அதன் வெளியீட்டு தேதி தள்ளி போவதை பார்த்திருப்போம். இன்னும் சில படங்கள் கைவிடப்படுவதையுமே பார்த்திருப்போம். ஆனால் 2015 ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வெளியிட ரெடியாக இருந்த போதும் 100 ஆண்டுகளுக்கு பின்புதான் வெளியிடுவோம் என வெளியீட்டு தேதியை படக்குழு உறுதி செய்திருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அப்படி உலக ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தூண்டும் அந்த படம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரபல மது தயாரிக்கும் நிறுவனமான ரெமி மார்டின் தயாரிப்பில் பிரபல அமெரிக்க இயக்குனர் ராபர்ட் ராட்ரிக்ஸ் இயக்கத்தில் ஜான் மால்கோவிச் நடிப்பில் உருவான திரைப்படம் 100 Years. அறிவியல் புனைக்கதையை கொண்ட இந்த திரைப்படம் 2015 ஆண்டு உருவானது. இந்த படத்திற்கென ரெட்ரோ, நேச்சர், ஃபியூச்சர் என 3 ட்ரெய்லர்களை படக்குழு வெளியிட்டது. அதிலேயே இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்ற டேக் லைனோடு வெளியிட்டு இந்த திரைப்படம் 2115 ஆண்டு நவம்பர் 18 தேதியன்று, அதாவது 100 வருடங்களுக்கு பின்புதான் வெளியாகும் என படக்குழு அதிர்ச்சி கொடுத்தது. அதுவரை எப்படி படம் கசியாமல் இருக்கும் என பலரும் நினைக்க, அதனை பாதுகாக்கவே அதீத பாதுகாப்பை படக்குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. மிகவும் ரகசியமான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் துப்பாக்கி குண்டு துளைக்காத கண்ணாடி பெட்டிக்குள் படத்தின் பிலிம் ரோல் உடன் மது பாட்டிலையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த பெட்டியின் லாக்கர் 100 வருடங்களுக்கு பின்பு தானாகவே திறக்கும் வகையில் நேரத்தை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நேரமும் அந்த பெட்டியின் வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது. இப்படி ஒரு சாதனையை கொண்டாடும் வகையில் மதுபானத்தையும் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தை ஏன் 100 வருடத்திற்கு பின்பு வெளியிடுகிறார்கள் என்றால், இந்த திரைப்படம் 2115 ஆண்டில் இந்த உலகம் என்னென்ன சவால்களை சந்திக்கும் என்பதை பற்றி 2015 ஆண்டிலேயே கற்பனையாக இந்த திரைப்படத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த படம் 2115 ஆண்டு வெளியாகும் என கூறப்படுகிறது. 100 வருடங்களுக்கு பிறகு வெளியாகும் திரைப்படத்தின் பிரீமியர் காட்சிக்காக 1000 டிக்கெட்டுகள் மெட்டலில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த டிக்கெட்டுகள் உலகின் பிரபலமானவர்களுக்கு மட்டும் அளிக்கப்படும். ஆனால் அந்த படத்தை அவர்களால் காண முடியாது. அந்த டிக்கெட்டை அவர்களின் பேரக் குழந்தைகளால் மட்டுமே பார்க்க முடியும். படத்தின் ட்ரெய்லரில் பாதுகாப்பான பெட்டிக்குள் மது பாட்டிலையும் படத்தின் காப்பியையும் வைப்பது போல காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ட்ரெய்லரில் இடம்பெற்ற காட்சிகள் யாவும் படத்தில் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. இந்த திரைப்படம் கான்ஸ் திரைப்பட விழாவில் ஒரு முறை திரையிடப்பட்டு அதன் பிறகு பத்திரமாக சீரிடப்பட்டு பெட்டிக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த சிலர் 10 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் 90 வருடங்கள் தான் உள்ளது, ஆனால் எப்படியும் அந்த படத்தை நம்மால் பார்க்க முடியாது, நம்ம பேரன் பேத்திகளாவது பார்க்கட்டும் என சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். இன்னும் சிலரோ 100 வருடங்கள் கழித்து படம் வெளியாகும் போது ஏராளமான தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கும், இந்த படம் அப்போது புதியதாக தெரியுமா என்பது சந்தேகம்தான் என்றும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.